Hi guys, welcome back to our channel. நாங்க தான் உங்க World Friend Couples. இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா இன்னைக்கு நம்ம குக்கிங் ஒரு டிஃபரண்டான வெரைட்டியோட நாங்க வந்திருக்கோம். என்ன வெரைட்டின்னு சொல்லிட்டு vlog ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய பேர் நான் சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ எங்களோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற லைவு அண்ட் கண்ணம்மாவின் காதல் கண்டென்ட் அண்ட் எபிசோட்ஸ் வீடியோஸ் டான்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஓகே गाइस, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க गाइस. ஓகே, நம்ம சேனலை வந்து புதுசா பாக்குறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நாங்க போடுற ஒரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே गाइस, வாங்க இப்போ vlog குள்ள போகலாம். புடிச்சிட்டா. என்ன குக்கிங் திவ்யா? என்ன குக்கிங்னா? சரி வளவலன்னு பேசலாம், பத்த வச்சிரு. சரி பத்த வச்சிரு. லோச்சாக். ஓகே गाइस, பாருங்க கடாய் வச்சாச்சு. இப்போ என்னென்ன பண்ண போறாங்கன்னு திவ்யா நீ ஒரு வாட்டி சொன்னீங்கன்னா அந்த ரெசிபி எல்லாம் காமிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீ அழகா வச்சிருக்க, எல்லாமே வச்சிருக்க. அப்படியே காட்ட நான் போடும்போது ஒன்னொன்னு நானே எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். ஓகே, நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் गाइस. ஓகேவா? என்னன்னா நம்ம வந்து இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நான் ஆல்ரெடி எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ என்னன்றத பாருங்க. மீனை அரிஞ்சு கழுவி ஏதோ வச்சிருக்கா, இங்கே என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கா, இங்கே என்னென்னமோ மசாலா தடவி வச்சிருக்கா, மாங்காய் வேறு வச்சிருக்கா. ஸோ இங்கே என்னென்னமோ வாவ் பார்க்கறதுக்கே ரொம்ப ஸ்பைசியாக இருக்கு. டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தோடு வந்திருக்கேன் நினைக்கிறேன் திவி. அங்கே வேறு தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கா गाइस. இங்கேயும் தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கா, வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கா, எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கா. ஆல்ரெடி சோறு ஆக்கியாச்சு. சரி வாங்க பழவெல்லாம் போவோமே. நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் நல்லெண்ணெயில தான் எனக்கு சமைக்க போறேன். என்ன சமைக்க போறேன் அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சும்மா இந்த ஓட்டி பார்த்துட்டு நல்லா கான்செப்ட் மட்டும் பாக்குறதுக்காக ஓட்டி யாரும் பார்க்க கூடாது. ஓகேவா? நான் ஒரு இதுவும் சொல்லுவேன். நான் என்னென்ன கண்டென்ட் என்னென்னதெல்லாம் யூஸ் பண்றேன், என்னென்ன மசாலாஸ் போடுறது தெளிவாவே நான் போடும் போதே நான் உங்களுக்கு காட்டுறேன். எல்லாருமே அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ஓகே, என்ன ஊத்தியாச்சு. ஓகே गाइस, எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு, சீரகம், சோம்பு, மிளகு. ஓகே, நல்லா பொரியட்டும் गाइस. ஃபர்ஸ்ட் கடுகு சோம்பு சீரகம்லாம் நல்லா பொரியட்டும். நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அது பொரியல் அவ்வளோவா தெரியாது, இந்த மாதிரி தான் நுர வரும். ஸோ இதுக்கப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை பொரியறது தெரியுதா? கேட்குதா சவுண்டு? கருவேப்பிலை போட்ட உடனே வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் மூணுத்தையும் அரைச்சி கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நல்லா கிண்டிக்கிட்டு இருக்கான் அதை போட்டு. கைஸ், நம்ம இதில் பூண்டு அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால பூண்டு அப்படியே பிடிச்சிக்கும். ஸோ அதனால் கை எடுக்காமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போட்டோம். சரிங்களா? இப்போ வந்து வெங்காயத்தை நல்லா வெங்காயோட அந்த ஸ்மெல் வந்து போயிடுச்சு. வெங்காயத்தோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? தக்காளியை அரைச்சி தான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அரைச்சியும் ஆட் பண்ணலாம், இல்லை அரிஞ்சும் ஆட் பண்ணலாம். ஓகேவா? தக்காளி ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா லோலையும் மீடியம்லையும் வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. சரிங்களா? ஓகே, தக்காளியோட பச்சை வாசனையும் நல்லா போயிட்டு நல்லா ஒரு மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ இதில் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா गाइस? தனி மிளகாத்தூள், அதாவது காஷ்மீரி சில்லி பவுடர், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், சீக்ரெட் மசாலா. இந்த சீக்ரெட் மசாலா தான் गाइस சொல்லவே மாட்டேன். உங்கள் கூட சேர்ந்து நானும் ஆர்வமாக இருக்கேன் எப்போ சொல்லுவான்ட்டு. ஏன் திவு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. கவிதாக்கெல்லாம் கொலகானில் இருக்காளே.
4 டீஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சத்தூள் போட்டாச்சு, தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் நல்லா கிளறிட்டு மசாலாஸ்லாம் நல்லா தக்காளி வெங்காயத்தோட நல்லா மிர்ச்சி ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தொக்கு இதில் வரணும், தொக்கு ஃபார்மில் வரணும் நம்ம மசாலாஸ். பார்த்துக்கோங்க மை ஃபேமிலிஸ், ஒரு மாதிரி தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சா? மசாலாஸ்லாம் நல்லா மசாலாவோட வாசனைலாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ தான் இந்த டைமில் நம்ம மாங்காய் ஆட் பண்ணணுமெல்லாம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நீங்கள். நான் மாங்காய் போடுறேன், ஏன்னா மதனுக்கு மீன் குழம்புல மாங்காய் போட ரொம்ப பிடிக்கும், அதனால் அவனுக்கு மாங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் மாங்காய் ஆட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், யுவர் விஷ் தான். மாங்காய் போட்டு ஒரு கிளறி விட்டுருங்க. ஓகே மை ஃபேமிலிஸ், நான் மாங்காய் போட்டிருக்கேன். ஸோ புளி வந்து நான் கொஞ்சம் தான் ஊற்ற போகிறேன், ஏன்னா மாங்காய் இனிப்பாக இருக்கா புளிப்பாக இருக்கான்னு தெரியல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் புளி கம்மியாக தான் ஊற்றிக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம், இப்போயும் சொல்கிறேன், இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம் தான். புளியும் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க, ஏன்னா மாங்காய் புளிப்பாக இருந்துச்சுன்னா நம்மளோட குழம்பு டேஸ்ட் வராது. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். ரொம்ப காரமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப புளிப்பாகவும் இருக்கக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். ஓகே மை ஃபேமிலிஸ், நல்லா கொதிச்சு வந்துச்சு பார்த்தீங்களா, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா. இந்த டைம்ல தான் நம்மளோட சீக்ரெட்டை ஆட் பண்ண போறோம். என்ன சீக்ரெட்? மாங்காய் தானே போட்டீங்க, மாங்காய் குழம்பா? நிறைய ரெசிபி இங்க மாங்காய் கிரேவியா அப்படி நிறைய இருக்கு மேடம். நிறைய ரெசிபி இங்க வச்சிருந்தீங்க, நம்ம மிக்ஸ் பண்ணி இதுல எதை போட்டு என்ன பண்ண போறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. அது சர்ப்ரைஸ். ஓகே, ரிவ்யூ பண்ண போறீங்களா? அப்புறம் என்ன? ரெடி 3 ரிவ்யூ பண்ண போறேன். ரெடி 3 2 1 ஓகே. என்னடி பிஜிஎம் இது? என்ன பிஜிஎம் இது? ஸோ ஆக்சுவலி இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் இது என்னன்னு. போட்டு இடியா பாரு, இடியும் மின்னலும் கலந்த ஒரு மாங்காய் போட்ட ஒரு மீன் குழம்பு. ஓகே இல்லையோ, அந்த பக்கம் போ. கைஸ், மீனை போட்டுட்டு கிண்டி விட்டுட்டு இருக்காதீங்க. மீன் வந்து உள்ள முழுங்குற அளவுக்கு நல்லா இப்படி டிப் பண்ணி விட்டுருங்க, சரிங்களா? கிண்டி விட்டிங்கன்னா மீன் உடையும். ஸோ இப்படி டிப் பண்ணி விட்டுட்டு நல்லா ஷேக் பண்ணி விட்டுருங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இல்லை என்றால் அடிப்பிடித்து விடும். ஓகே, இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு மீன் வேகட்டும். எப்படி நம்மளோட சீக்ரெட் கிரேவி எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய இருக்கு, வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே, சரி. ஓகே गाइस, இப்போ மீன் குழம்பு பாத்தீங்க. ஃபைனல் வரைக்கும் நீ சீக்ரெட் சொல்லவே இல்ல, அதுல என்ன மசாலா போடுறேன்னு சொல்லிட்டு நீ. அந்த மசாலாஸ் காலி ஆனதுக்கு அப்புறம் தான் நான் என்னன்னு சொல்ல முடியும். இங்க பாருங்க, இந்த மசாலா இன்னும் காலி ஆகவே இல்ல. இது காலியானதான் இதுல நான் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்றது சீக்ரெட்டே நான் உங்களுக்கு சொல்ல முடியும். இது காலி ஆகல. எப்ப காலியாவே? நீ சீக்கிரம் காலியாவே. என் ஃபேமிலிஸ் வெயிட் பண்றாங்க. ஓகே, சொல்லிட்டேன். துரோகம். சரி, அடுத்து நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ண போறோம். ஓகேவா? பார்க்கலாமா? வாங்க. அடுப்பை பற்ற வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இந்த மீன் குழம்பை பார்க்க எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இப்போவே அள்ளி திங்கணும் போல இருக்குது. வெறும் வாயிலே குடிச்சிடலாம் மாட்டேன். நான் வந்து மீன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கைஸ் வறுக்கிறதுக்கு. இதில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, ரைஸ் ஃப்ளவர் மாவு, ஒரு எக்கு, அப்புறம் வந்து ஃபிஷ் கிரேவி, ஃபிஷ் ஃப்ரை மசாலா. இது மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இது பண்ணுறதையும் எனக்கு காட்டுங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் மீன் எடுத்து நான் வறுவல் செய்யும் போது கண்டிப்பாக அந்த மசாலாஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? இதுலேயும் நான் சீக்ரெட் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரை பண்ணுவோம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சட்டி காய்ந்ததும் எண்ணெய் ஊற்றிக்கொள்ளுங்கள். அப்புறம் என்ன, எப்பவும் போல்
எப்பவும் போல மீனை போட்டு எடுக்க வேண்டியதான். எப்பவும் போல என்ன காஞ்சாலும் மீனை போட்டு எடுக்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் மீனை போட்டு எடுக்க வேண்டியதா. தட்ஸ் ஆல். ஆமாம், தட்ஸ் ஆல். சூப்பராக இருக்குது. அடுத்து இது என்னன்னு தான் தெரியல காய்ஸ். இது ரெண்டும் என்ன வச்சுருக்கான்னு தெரியல. திருட்டுக்கொட்டு என்னவோ ஒன்று பண்ணுறான். பரவாயில்ல. போன சண்டை. சரி, ஓகே. இது நல்லா கொதிச்சிருச்சு. இது என்ன சூடாகட்டும். நம்ம வந்து மீன் குழம்ப இறக்குற ஸ்டேஜ் வந்தாச்சு. நல்லா பாருங்க, என்ன நல்லா பிரிஞ்சு வந்துச்சு. பயங்கரமாக கொதிச்சிருச்சு. மீனும் நல்லா வெந்திருக்கும். மீன் வந்து சீக்கிரம் வெந்துடும். ஸோ ஒரு 5 minutes or 10 minutes விட்டாலே போதும். நம்ம மீன் நல்லா வெந்துடும். இங்கே பாருங்க, மீன் நல்லா வெந்துருச்சு. தெரியுதா? உன்னையா கேட்ட தெரியுதான்னு? ஊன்ற அந்த பக்கத்தில் இருந்து பார்க்குறேன். நல்ல வாசனை. அந்த மீன் குழம்புல மாங்காய் போட்டாலே சரியான வாசனை. ஏம்டா சமைக்கும் போது எங்கன்னா அமைதியா இருக்கிறியா மதன்? சரியில்ல லைவ்ல உட்காரும் போதும் புழுன்ற, சமைக்கும் போதும் புழுன்ற. நீ சமைக்கிற, நான் சமைக்கிறேன்னு தெரியல எனக்கு. டூ மச் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ். ஓகே கைஸ், மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மீனை இறக்க வேண்டியதான். அவ்வளோதான். ஃபைனலோட நம்மளோட ஃபைனல் டச் என்ன ஆல்ரெடி உங்களுக்கு நல்லாவே தெரியும். கொத்தமல்லியை போட வேண்டியதான். ஓகே கைஸ், இப்போ ஃபைனல் டச். நம்மளோட ஃபைனல் டச் ரைட்டாக கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போ நீ என்ன செஞ்ச? என்ன அது? இந்த ரெசிபி பேர் என்ன? ரெசிபி பேர் மாங்காய் போட்ட மீன் குழம்பு. எதனால லாஸ்டா ரிவ்யூ பண்றது? எதுக்காக இதை நான் லாஸ்டா ரிவ்யூ பண்றேன்னா, நான் முதல்லயே சொல்லிட்டேன் அப்படின்னா நிறைய பேர் வீடியோவை ஸ்கிப் பண்ணி அந்த கரெக்டான பர்டிகுலர் அந்த சீனை மட்டும் நீங்க பாக்குறீங்க. ஸோ அதனால தான் நான் முன்னாடியே சொல்லாமல் லாஸ்ட்ல ரிவ்யூ பண்றேன். ஸோ இதுக்கப்புறமாவது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகேவா? நான் எல்லா ரெமிடிஸும் நான் சொல்லியிருக்கேன், என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் சொல்றேன், எப்படி அரைச்சி சேர்த்தன்னு சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே பொறுமையா நிறுத்தி நிதானமா பார்த்து ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்த மீன் இது. அடுத்த மீன் வறுக்கலாமா? என்ன காஞ்சிச்சு. ஆனால் சரியான மழை பெய்ய போகுது காய்ஸ். இப்போ அங்கே பாருங்க, மழை ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த அடிக்கிற மழையில் இந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா மொச்சுக்குன்னு நல்லா இருக்கும் டி. ஓகே, மீன் பொரிக்கிறாப்பா காய்ஸ். மீன் பொரிக்கிறா. இதுதான் முள் இல்லாத மீனாங்கயா. உனக்காக நான் முள் இல்லாத மீன் மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. இல்லை, சூப்பராக இருக்கும் டி. நெய் மீன் தான் சொன்னாங்க. நெய் மீன், கை மீன். உண்மைக்கு தாண்டி. ஜஜங் வாவ். गाइस மீனை போட்டா. ஸோ மீனை போட்டுட்டாள். பொரியட்டும். எல்லாத்தையும் திருப்பி போட்டா गाइस. திருப்பி போட்டோன்னே பாருங்கள், 5 நிமிஷம் தான் எல்லாமே பட்டு நான் மாதிரி செஞ்சுருவாங்க. என்னங்க மேடம்? எஸ், அஃப்கோர்ஸ். நம்மளுக்கு இந்த கிச்சனில் 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் வந்தோமா, சமைச்சோமா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சோமா, போனோமா, நல்லா மூக்கு முட்டை வயிறு முட்டை சாப்பிட்டோமா, நல்லா ஒரு கொரட்டை போட்டு தூங்கினோமான் இருக்கணும். ஆஃப்டர்நூன் சாப்பாடு, அந்த சாப்பிட்ட உடனே ஒரு சொர்க்கம் வரும் பாருங்க. இன்னும் ஏன் முடிச்சுக்கிட்டு இருக்க கைப்புள்ள, தூங்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். மீன் நல்லா பொரிச்சு எடுத்துட்டா காய்ஸ். சூப்பராக வந்திருக்கு ஃபஸ்ட் ரவுண்டு. ஸோ செகண்ட் ரவுண்டு வந்து சட்டியில் போட்டிருக்கா. அங்கே பாருங்கள், நல்லா வந்திருக்கு சூப்பராக. செகண்ட் ரவுண்டு அடுப்பில் போட்டிருக்கா காய்ஸ். அங்கே வருங்க, திருப்பி விடலாமா? திருப்பி கொடுங்க. காய்ஸ் அங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது. எல்லாம் ரெடி.
அப்படி குழம்ப ஊற்றும் போது சலன்னு வருது காய்ஸ். அட ஏன் தேவி என்னடா பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. சாப்பிட போகிறேன் காய்ஸ். எப்படின்னு சாப்பிட்டுட்டு ரிவ்யூ சொல்லுவோம். திவ்யாவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மீன் குழம்பு வச்சுருக்கா. எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். நான் சாப்பிட்டுட்டு உண்மையை மட்டுமே, நான் சொல்வதெல்லாம் உண்மை தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். காய்ஸ் தட்டு ஃபுல்லாக ஒரே கலர்ஃபுல்லாக இருக்குது. நான்வெஜ் பிரியன் நான் ரொம்ப. ஸோ மீன் குழம்பு வேறு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காளாமா. பார்க்கும் போதே நல்லா இருந்துச்சு மீன் குழம்பு. த்ரீ 2 1 முடிச்சுட்டீங்க திவ்யா. நல்லா இருக்கு காய்ஸ். கொஞ்சோண்டு மீன் வகையிலையும் சாப்பிட்டு பார்ப்போம். மசாலா எல்லாமே சேர்ந்து சூப்பராக இருக்குது. மாங்காய் போட்ட மீன் குழம்பு. இந்த சீசன் மாங்காய் சீசன். ஸோ எல்லாருமே மறக்காமல் தவறாமல் ஒரு மாங்காயை அரைஞ்சி போட்டு இந்த மாதிரி மீன் குழம்பு அவை எப்படி செஞ்சாலோ அதே மாதிரி போட்டு எல்லாத்தையுமே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கவிதாக்கா நீலாம் கண்டிப்பாக செய்வேன். ஒழுக்கமாக மாமாவை கரெக்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ரெசிபி. விட்டுறாதடி விட்டுறாத. சீரியஸ்லி அப்படி இருக்குது. சூப்பராக இருக்காக்கா. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் காய்ஸ். எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு அதுதான், எங்களுக்குங்கிறத விட திவ்யாவுக்கு அதுதான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாள். அப்போ தான் அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு அடுத்தடுத்து அவள் இன்னும் அவளுக்கு நிறைய டேலண்ட் இருக்குது காய்ஸ். டேலண்ட் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தான் வெளில கொண்டு வரணும். ஒரு புருஷனாக நான் கொண்டு வரதை விட நீங்கள் சொன்னால் தான் அவள் மண்டையில் ஏறும். ஓ ஏன்னா நான் வந்து புருஷன், சரி நம்ம பொண்டாட்டி எது செஞ்சாலும் சாப்பிட்டுக்குவான் இவன். சில பேர் அப்படி தானே நம்ம நிறைய படத்தில் பார்த்துருப்போம், ரியல் லைஃப்பில் பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஒய்ஃபு என்ன செஞ்சாலும் அது காரமோ உப்போ புளியோ நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னால் தான் அடுத்த நாளைக்கு சோறு போடுவாங்க. அதனாலே போய் அப்படி அந்த தாட்டில் இருப்பீங்க. அதெல்லாம் இல்லை காய்ஸ். உண்மைக்குமே தரமாக இருக்குது. தைரியமாக நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டுட்டு ரிவ்யூ சொல்லலாம். மிரட்டி விட்டா சூப்பராக இருக்குது. சாப்பிடும்போது வீடியோ இருக்கக்கூடாது. நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு பேசுகிறோம். ஓகே காய்ஸ், ஃபைனலாக வந்து விலாகோட எண்டுக்கு வந்துட்டீங்க. சீரியஸ்லி திவ்யா போட்ட ரெசிபி எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சு. குழம்பு சூப்பராக இருந்துச்சு. நெய் மீன் இல்லை, அது ஏதோ மீன் பேர் சொன்னாங்க, சரியாக தெரில. அந்த அக்கா நான் போவேன், அதில் எது பிடிச்சிருக்கோ அதை வாங்குவேன். தவிர மீன் பேர்லாம் எது முள் அதிகமாக இருக்காது. சங்கரா மீனுக்கு மெயினாக சங்கரா மீனுக்கு திவ்யா போட்ட ரெசிபிலாம் பண்ணிங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும். சூப்பராக இருக்கும். எந்த மீன் எடுத்தாலுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் பண்ண மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். உண்மையாகவே எனக்கு ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி மீன் குழம்பு ட்ரை பண்ணுறேன். எல்லாருமே வந்து நார்மலாக ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நான் சொன்ன ரெசிபிஸ்லாம் ட்ரை பண்ணிவிட்டு மீன் குழம்பை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபிஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டும் நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து என்ன ப்ளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அடுத்து என்ன ரெசிபி பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் அதையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை அடுத்து பண்ணிடலாம். ஓகே காய்ஸ், இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சதாக மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி பாருங்க. அப்பதான் நாங்க போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நோட்டிஃபிகேஷனா வரும். ஓகே, உங்க கிட்ட டடா பை சொல்றது நாங்க உங்க வேர்ல்ட் வின் கப்பல். நாங்க உங்க வேர்ல்ட் வின் கப்பல்ஸ். ஓகே गाइस, பை பை. லவ் யூ ஆல். லவ் யூ ஆல். ஐயோ நீ லவ் யூ சொல்லுமா? சரி லவ் யூ. லவ் யூ. பை பை. பை பை சொல்லு. பை பை.